நம்ம இன்றைக்கி சித்ரா ராஜேந்திரன் கிச்சனில் ஒரு காரக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு. நம்ம எல்லா காயிலையுமே ஒரு சத்து இருக்குது. ஆனால் சேப்பங்கிழங்குலேயும் ஒரு ஹெல்த்தான ஒரு சத்து இருக்குது. ஏன்னா இந்த காய் மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. நிறைய பேர் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அந்த டிஷ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். இப்போது சேப்பங்கிழங்குக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாங்க. நான் ஒரு தக்காளி பெரிய தக்காளியை ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பெரிய வெங்காயமாக ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இப்போ நான் வைக்க போகிறது ஒரு 6 பேர் 7 பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு குழம்பு. அதனால் நல்லா நம்ம கையில் இந்த அளவுக்கு உருண்டை ஊட்டினா உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளி ஊற வச்சுக்கோங்க. நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் விட கொஞ்சம் அதிகமாக புளி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 300 கிராம் சேப்பங்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கி இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கேன். நீங்கள் குழம்புக்காகனா இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன சேப்பங்கிழங்காக பார்த்து வாங்கிக்கோங்க. வறுக்கிறதா இருந்தால் நம்ம கொஞ்சம் நீட்டாக வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப் பூண்டு. நம்ம காரக்குழம்புல எவ்வளோ பூண்டு சேர்க்குறோமோ அவ்வளோ நம்ம உடம்புக்கு நல்லது. அதனால் பூண்டு நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். நம்ம வாயு தன்மை நம்ம உடம்புல இருக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் இந்த பூண்டு சேர்க்கறது. இப்போ நம்ம குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் கேஸ் பற்ற வச்சு ஒரு 50 எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேங்க. இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு. சும்மா ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது காரக்குழம்பு வாசனைக்காக தான். இப்போ கடுகு வெந்தயமும் பொரிஞ்சிச்சு. நம்ம இந்த ஒரு கப்பு பூண்டு பல்லு இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு லைட்டாக செவக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், பூண்டு நல்லா செவந்துடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட் இருக்கும். அதனால் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த ஸ்டேஜ் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கட்டும். அதில் நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். நல்லா தக்காளி வதங்கிட்டோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி இந்த டேபிள் ஸ்பூனால் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூள் உப்பையும் நம்ம இந்த எண்ணெயிலே வெங்காயம் தக்காளியிலே நல்லா வதக்கிடலாம். அப்போ தான் இந்த மிளகாத்தூள் வாசனை வராமல் இருக்கும். குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நம்ம எப்பயுமே நீங்கள் வீட்டில் குழம்பு வச்சிங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி எண்ணெயிலே நீங்கள் மிளகாத்தூளை நல்லா வதக்கிட்டு குழம்பு வச்சு பாருங்கள். அதோடைய டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிட்டோம். இப்போ நான் புளியை கரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விடுங்க.
மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு காரம் உப்புலாம் சரியாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து குழம்பு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், தண்ணியாக தான் வைக்கணும். அப்புறமா நம்ம வந்து சேப்பங்கிழங்கு போட்ட அப்புறம் குழம்பு வந்து கொஞ்சம் திக்காகிடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நிறைய பேர் வந்து நீங்கள் செய்யும்போது இது எத்தனை பேர் சாப்பிட்லான்னு வேறு கமெண்ட்டில் கேட்குறீங்க. அதனால் நான் இப்போ வைக்கிற குழம்பு வந்து ஒரு 7-8 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இப்போ உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு தான் கம்மியாக இருக்குது, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிட்டுங்க. நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம் குழம்பு. இப்போ குழம்பு கொச்சிச்சான்னு பார்க்கலாங்க. குழம்பு கொச்சிச்சு. சேப்பங்கிழங்கு நான் வந்து 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா குழம்பு கொதிக்கிட்டேங்க. அப்போ தான் இந்த சேப்பங்கிழங்குல காரம் உப்புலாம் நல்லா சேரும். நல்லா குழம்பு கொச்சி எண்ணெய் மேலே திரண்டு வர அளவுக்கு வந்து குழம்பு கொதிக்கணும். அதனால் தான் நம்ம குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக கட்டியாக இருக்குது. இப்போ சேப்பங்கிழங்கு போட்ட அப்புறம் குழம்பு கொச்சது இன்னும் நல்லா திக்காகும். குழம்பு கொதிக்கிட்டேங்க. நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா குழம்பு கொதித்து எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு குழம்பு வந்து கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொச்சிச்சான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் இந்த மாதிரி மேலே திரிஞ்சு வந்தது. காயம் நல்லா குழம்புல நல்லா ஊறிட்டு இருக்கும். ஏன்னா ஒரு 5 நிமிஷமாக குழம்பு கொதிக்கிறதுனால நம்ம வந்து குழம்பு செய்யும்போது தண்ணியாக இருந்தது. இப்போ பாருங்கள், நம்ம சேப்பங்கிழங்கு போட்டதும் எவ்வளோ நல்லா திக்காகிடுச்சு. நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது. இப்போது இது மேலே நம்ம கொத்தமல்லி தூவிடலாம். தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்படி சுட சுட சாதத்தில் நம்ம வச்ச இந்த சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு இந்த மாதிரி சுட சுட சாதத்தில் சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு ஊற்றி நெய் இல்லைன்னா வந்து நல்லெண்ணெய் கூட ஊற்றி சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு அப்பளம் பொரித்து இல்லைன்னா வடாம் பறித்து வச்சு நெய் இல்லை நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இப்போ சாப்பாடு வேணான்றவங்க கூட இன்னும் கொஞ்சம் வைங்க அப்படின்னு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு ஹெல்த்தியான குழம்புன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா நான் வந்து கால் வலின்றதுனால டாக்டர்கிட்ட போயிருந்தேன். அப்போ டாக்டர் சொன்னாங்க, இந்த மூட்டுக்கெலாம் வந்து சேப்பங்கிழங்கு குழம்பு வந்து ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தான குழம்பா, நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் இந்த சேப்பங்கிழங்கு சேர்த்துக்கணும். ஏன்னா சேப்பங்கிழங்குல அந்த வழவழப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம கை முட்டி கால் முட்டிக்கெலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு எனக்கு டாக்டர் சொன்னாருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு முறை இந்த சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு வச்சு சாப்பிடுங்க. உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம சித்ரா ராஜேந்திரன் கிச்சனில் ஹெல்த்தான சுவையான அருமையான சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு வச்சுருக்கோம். இந்த குழம்பு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.